வணக்க மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கும் ஒரு ஹாட் டாபிக் தான் நான் பேச போறேன். அதாவது இந்த சிங்கிள் மதர்ஸ் சொல்லக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வாழ்நாட்கள சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் மதர்ங்கிறது யாருங்க? அதாவது தமிழ்ல சொல்லணும்னா தனித்து வாழும் தாய்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இவங்க தனித்து வாழும் தாய்மார்களா மாறுறாங்கன்னா, முதல்ல மனவிலக்கு பெற்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கணவனை இழந்தவங்களா இருக்கலாம். மெயின்லி இந்த ரெண்டு ரீசன் தான். இவங்க இந்த சொசைட்டில, நம்ம வாழும் இந்த சொசைட்டில இந்த சிங்கிள் மதருங்கிறவங்க எவ்வளவு சேலஞ்ச் சந்திக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முதல்ல விரிவா பேச போறோம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இந்த சிங்கிள் மதரானவங்க அவங்களோட குழந்தை பராமரிப்பு அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அவங்க சம்பாரிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பிள்ளைங்களுக்கு சரியான படிப்பும் அந்த பிள்ளைங்களை அவங்க கவனிச்சுக்க முடியும். அதையும் தவிர அந்த வீட்டுல அவங்க தான் வேலைக்கு போறவங்களா இருந்தா, அவங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்களா, இல்ல மத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா, சில சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முழு பொறுப்பும் அவங்க தலையில விடியும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யணும். பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் கூட கிடைக்காது. நல்ல குவாலிட்டியான டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. வேலை வேலைன்னு ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த வீட்டுல அவங்களுடைய பிள்ளைங்களை பாக்குறதுக்கு யாரும் இல்லாம இருந்தாங்கன்னா, பேபி சீட்டர்ஸை தேடி அவங்க போக வேண்டியது இருக்கும், இந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க பிள்ளைங்களை விட்டுட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டாதான் அவங்க பைனான்சியலியா ஸ்டேபிளா இருக்க முடியும். ஆனா இந்த பேபி சீட்டர்ஸ்னு வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்பிக்கையானவங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கிற அளவுக்கு, அதாவது அவங்களோட பிள்ளைங்களை பாத்துக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் இருப்பாங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? அது இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது இந்த பேபி சீட்டர்ஸ்னால. எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு சிலரால பிரச்சனைகள் வரும். சில தாய்மார்கள் ரொம்ப பயப்படுவாங்க தன்னுடைய குழந்தைய இன்னொரு ஆளுக்கிட்ட விட்டுட்டு போறதுக்கு. அந்த பாதுகாப்பு அம்சம் குறித்து நிறைய கவலைப்படுவாங்க. இது ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் சிங்கிள் மதர் ஃபேஸ் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சோசியல் சப்போர்ட், அப்புறம் பைனான்சியல் சப்போர்ட் சொல்லுவாங்க. இந்த சோசியல் சப்போர்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு நெய்பர்ஹுட்ல இருக்காங்கன்னா, இல்ல ஒரு ஒரு அவங்க இருக்கிற ஒரு ஏரியால தேவையான சப்போர்ட் கொஞ்சம் குறைவா கிடைக்கும். ஏன்னா அவங்க தனிமையில இருக்கலாம், பிள்ளைங்களோட மட்டும் இருக்கலாம். சோசியல் சப்போர்ட் அவ்வளவா அவங்களுக்கு சேராது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஒண்டி வேலை செய்யறதுனால பைனான்சியலி கூட ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல சாதாரண ப்ரொவிஷன்ஸா இருக்கட்டும், வீட்டுக்கு வாங்குற ப்ரொவிஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே விலைவாசி ஏறி போயிடுச்சு. ஒன்றே சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும், அவங்களே அவங்க பாத்துக்கணுங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சில சமயம் இந்த அன்வான்ட் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வரும். அதாவது நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, அடுத்த கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியதுன்னா, இந்த சிங்கிள் மதர்ஸ் ஆல்வேஸ் அந்த பிள்ளைங்க மேல ரொம்ப கான்சர்னா இருப்பாங்க. ஏன்னா ரெண்டாவது கல்யாணத்துல வரப்போற கணவர் தன்னுடைய பிள்ளைய எப்படி பாத்துக்குவாரு, அந்த பிள்ளைக்கு சேஃப்டி இருக்குமா, இல்ல சரியான லவ் அண்ட் எஃபெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோட இருப்பாங்க. அதனால மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கல்யாணத்தை அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. தன்னோட பிள்ளைங்களுக்கு சரியான எஃபெக்ஷன்ஸ் கிடைக்குமா அந்த பயத்திலேயே நிறைய பேர் இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு செகண்ட் மேரேஜ் அமைச்சிக்கிறதுக்கு. அவங்களோட டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி ப்ரொபோசல் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த செகண்ட் மேரேஜ்க்கு ஒண்ணு அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், இல்ல அப்படியே அவங்க ஏத்துக்கணும். ஒருவேளை அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா ஒருவேளை அந்த வாழ்க்கை சரியா அமையலன்னா மறுபடியும் போய் அவங்க பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்கன்னு நினைச்சுதான் நிறைய சிங்கிள் மதர் இந்த ரெண்டாவது கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குடும்ப அமைப்பு. இந்த குடும்ப அமைப்புன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சொசைட்டில, நம்மளோட கம்யூனிட்டில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணுவாங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு. ஒருவேளை அந்த சிங்கிள் மதர் ரொம்ப யங்கா இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. நீ அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க ஃபேமிலிக்குள்ளேயே. ஆனா இந்த சிங்கிள் மதருடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய பேர் முயற்சி பண்ண மாட்டாங்க ஃபேமிலிக்குள்ள. ஏன்னா இந்த செட் ஆஃப் கம்யூனிட்டி, நம்மளோட கம்யூனிட்டியில இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புஷ் பண்ணுவாங்க. மேபி அந்த சிங்கிள் மதர் நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சா கூட இந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய பேர் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்களா இருக்கலாம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிங்கிள் மதர் மேல திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிங்கிள் மதருங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத ரொம்ப பேர் கேட்கறது ரொம்ப குறைவா இருக்கு. ஒருவேளை நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க இண்டிபெண்டா இருக்கணும், பிள்ளைங்களை நல்லபடி வளர்க்கணும், நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும், மேபி அவங்க அப்படி ஒரு தாட்ஸ்ல இருக்கலாம். இன்னொரு லைஃப் தேடிக்க வேண்டாம், நம்ம தனியாவே இருப்போம், பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஃபேமிலிஸ் சம்டைம்ஸ் அவங்க மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. தன்னுடைய மகள் தனியா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஃபேமிலிஸ்ல புஷ் பண்றவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு ரெண்டு சைடும் உட்காந்து பேசி எது சரியோ அந்த முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது.
அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய தனித்து வாழும் தாய்மார்கள் இந்த சிங்கிள் மதர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வேலை அப்படி வீடு அப்படின்னு இருக்கிறதுனால வந்து அவங்க பிள்ளைக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப குறைவாயிருச்சு. அதனால வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பாண்ட் வந்து கொஞ்சம் வந்து தளர்ந்து போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. பாசத்தை பரிமாறிக்க முடியாம நிறைய சிங்கிள் மதர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா வேலையும் பார்த்துக்கணும், அதுவும் முக்கியம், ஃபைனான்ஸும் முக்கியம், அதே சமயம் ஃபேமிலியும் முக்கியம், பிள்ளைங்களுடைய வெல்ஃபேரும் முக்கியம், பிள்ளைங்களுடைய படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்குவாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து இந்த பிள்ளைங்களுக்கும் அந்த சிங்கிள் மதருக்கும் கொஞ்சம் பாண்ட் ப்ராப்ளம் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து அம்மா வந்து டெய்லி இருக்க மாட்டாங்க வீட்டில், வேலைக்கு வேலை வேலை அப்படின்னு போயிடுறாங்க சொல்லி பிள்ளைங்க யோசிக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் வந்து அந்த அம்மா வந்து வேலைக்கு போனாலும் பிள்ளைங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயங்க, கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு வேற எந்த ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் இல்லை. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்க முடியுங்கிற சூழ்நிலையில வந்து ரொம்ப குறைவான டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ஒரு வீக்கெண்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய லீவு நாள்ல வந்து உங்களோட பிள்ளைங்களை 100% உங்க கூடயே வச்சுக்கிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அம்மாவோட கஷ்டத்தை சொல்லி வளங்க. அப்பதான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து புரியும், அம்மா எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிங்கிள் மதரா அப்படின்னு. சில விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ சிங்கிள் மதர் அவங்க கிட்ட பிள்ளைங்களை வளருதுன்னா வந்து சில விஷயங்கள்ல வந்து லைக் ஸ்கூல்ல சேர்க்கிறதோ இல்ல அடுத்தடுத்த விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல வந்து அப்பா எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்பா பேர் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில சிங்கிள் மதர் வந்து சில விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக செய்யும் பொழுது வந்து இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா ஈவன் தோ நம்மளுக்கு வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வச்சிருந்தாலும் வந்து சம்டைம் எமோஷனலி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து எவ்ரி டைம் வந்து அதே தான் கேட்பாங்க, அப்பா எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐம் டிவோர்ஸி, எனக்கு வந்து கணவர் இல்லை, கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரமும் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி வரணுங்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா சிங்கிள் மதர்ஸ்க்கும் ஈஸிலி நடக்கக்கூடிய ஒரு வன்முறை, ஒரு கொடுமை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிங்கிள் மதர் வந்து தைரியமா வெளியே போய் வேலை செய்யறாங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்க ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு. ஆனா இந்த சொசைட்டி அவங்களை எப்படி பாக்குது? இப்போ ஒரு கணவரோடு இருக்கும் ஒரு பெண் சமுதாயத்துல எப்படி பாக்குறாங்க, இப்போ ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண்ணை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம நல்லா யோசிக்கணும். ரொம்ப ஈஸிலி வந்து எல்லார் கண்ணும் அவங்க மேல படும். நிறைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வரும், செக்ஷுவல் அசால்ட் வரும். நிறைய பெர்வர்ட்ஸ் வந்து இந்த சிங்கிள் மதர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பெரும்பாலான இடத்துல வந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சமா நடக்கலாம். ஆனா வந்து பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து சிங்கிள் மதர்ஸ் மேல வந்து ஈஸியா வந்து நடக்கும். இது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த உமன் சேஃப்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அதாவது பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கெட்டிங் ரேப்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த சிங்கிள் மதர் வந்து எவ்வளவுதான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் பாத்துக்கணும், பிள்ளைங்களையும் பாத்துக்கணும். இந்த மாதிரி வந்து அவங்க மேல கண்டு வைக்கிற தப்பான நோக்கத்துல, தப்பான எண்ணத்துல அவங்களை பாக்குறவங்களை, அவங்க டிஸ்டர்ப் பண்றவங்களை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து வாழணுங்கிறதுக்காக வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக வாழணும்னு போராடிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கா என்னன்னு எனக்கு புரியலங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் மதர் அவங்க தனியா இருக்காங்க, ஈஸிலி வந்து அப்ரோச் பண்ணலாம், ஈஸிலியா வந்து அவங்க கிட்ட போய் பேசலாம், தப்பான விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட பேசலாம், அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து சிங்கிள் மதர் வந்து ரொம்ப அட்டாக் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை வந்து அவங்க வந்து தைரியமா வந்து இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே ரைட். ஆனா இதே வந்து ஒரு ட்ரோமாவா வச்சுக்கிட்டு மனசுல பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தா எவனால அந்த மாதிரி வாழ முடியுங்கிறத வந்து நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். கேளுங்க, நம்ம வாழ்ற இந்த சொசைட்டில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இவங்க சரி இவங்க தப்புன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனா நம்ம எப்படி வாழ்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை வந்து முதல்ல மதிக்க கத்துக்கணும். அவங்க யாராவே இருக்கட்டும், ஒரு சிங்கிள் மதத்தோட சேலஞ்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆணாவா இருந்தாலும் சரி, பெண்ணாவா இருந்தாலும் சரி. ஒரு சிங்கிள் மதர்னு வரும்போது அவங்களுக்கு உரிய ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு உரிய மரியாதை, அவங்களுக்குரிய ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய சோஷியல் ப்ரெஷரை வந்து அவங்க மேல திணிக்க கூடாது. இந்த சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, ரெண்டாவது கல்யாணம் பண்ணு, உங்க பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா வேணும், இல்ல வந்து உனக்கு ஒரு நல்ல துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து எல்லாரும் வந்து புஷ் பண்றாங்கன்னு தெரியல. பெண்கள் வந்து சாதிக்க பிறந்தவங்க, அது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்கும்போது இமோஷனலி வந்து அவங்க டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து ஃபேமிலி இந்த மாதிரி பெண்கள், அதாவது சிங்கிள் மதர்ஸ், தனித்து வாழ தாய்மார்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அவங்களா ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அவங்க ஒரு டிசிஷன் தானாவே எடுக்கட்டும். அவங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடியா இல்லையான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டோம். நம்ம சோஷியல் ப்ரெஷரை அவங்க மேல திணிக்கிறது நியாயமே இல்லை. அதையும் தவிர இந்த சிங்கிள் மதர்ஸை வந்து தப்பா பாக்குறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அவங்களுடைய ஸ்ட்ரகலை அவங்க இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் தாங்க நம்ம எல்லாருக்குமே புரியும். அவங்களுடைய ஸ்ட்ரகலை அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் தாங்க நம்மளுக்கு அதோட வேதனை என்னன்னு நம்மளுக்கு புரியும். அவங்க எந்த நேரத்திலும் எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அகெயின் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பூமியில எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம எல்லாரையுமே மதிக்கணும். அகெயின் ஸ்டாப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். சிங்கிள் மதரை மதிக்க ஆரம்பிங்க. அவங்களோட தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கும் வரை நன்றி.